ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவை அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப கடுப்பாகி இருந்திருப்பான். ஸோ அது வரைக்கும் பார்த்துருப்பான். அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இந்த சைடு ஹீரோனுமே அப்போ தான் ஃபோனை எடுத்து பார்க்க ஹீரோ 28 மிஸ்ட் கால் பண்ணியிருக்கிறான். சரி ஃபோன் பண்ணலான்னு பண்ண போகிறாளா, அப்போ ஜன்னலுக்கு வெளியே ஒரு சவுண்ட் வருதுன்னு எட்டி பார்க்கா ஹீரோ தான் அங்கே நிற்கான். அவனை பார்த்துட்டு வெளியே போய் பேசுகிறா. எதுக்கு நீங்கள் வந்த, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னு கேட்குறா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரேய் உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டார்ல, அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப மனசெல்லாம் கஷ்டமாகிட்டுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம்லாம் போவேன்னா தெரியாதுன்னு சொல்ல ஹீரோனி திட்டுறா. உன்னோட லைஃப்பை பாருன்னு. அப்போ எனக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணுவேன்னு கேட்கான். உடனே ஹீரோனியும் ஆல்ரெடி நான் இப்படி தான் ஒருத்தனுக்கு வெயிட் பண்ணுவேன்னு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்தேன், பட் அவன் வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டான்னு சொல்ல ஹீரோவோ நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். ஹீரோனியும் அதுலேருந்து பார்த்தா தான் தெரியும் எப்படிப்பட்ட வழின்னு, உனக்கு அந்த வழியை பற்றிலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போ, நல்லா திங்க் பண்ணுன்னு சொல்கிறா. ஸோ அவனுமே போயிடுறான். இவங்க 2 பேருமே பேசிட்டு இருந்தாங்கல்ல, அது தம்பிக்காரனுமே வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனுமே வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறான். ஹீரோனியுமே உள்ள சோகமாக வந்து உட்காந்துருக்கா. அப்போ தம்பிக்காரனுமே அங்கே தான் இருக்கான். அவனுமே கேட்குறான், நீ ஓகே தானே இப்போ அப்படி சொல்லி கேட்குறான். நான் தான் ரொம்ப அன்லைக்கி, எனக்கு பிடிச்சதே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல உனக்கான பெட்டர் பர்சன் ரே தான், நான் ரே பக்கம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நல்லா திங்க் பண்ணுன்னு சொல்கிறான். ஹீரோனியும் அதை கேட்டுட்டு ரூமுக்கும் போயிடுறா. அடுத்த நாள் ஆகிட்டு தம்பிக்காரனுமே ஹீரோவை வர சொல்லியிருப்பான் போல. அவனுமே வந்துடுறான். அவனுமே ஹீரோனி பற்றி பேச வரானா. உடனே இவனுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல. ஸோ நீ ஹீரோனி பற்றி தானே பேச வரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நீ அப்ராடில் போய் படி, ஹீரோனியோட பெட்டரான பர்சன் உனக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஹீரோக்கு கோவம் வருது. எனக்கு அப்ராட் போகணுதான், பட் ஹீரோனி விட்டுலாம் போக மாட்டேன், நான் ரொம்ப சீரியஸாக அவளை லவ் பண்ணுறேன், உங்களை மாதிரிலாம் நான் கிடையாது, ஹீரோனியை நான் தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி நல்லா பார்த்துக்கிடுவேன்னு சொல்ல தம்பிக்காரனும் நீ 2 வருஷம் அங்கே போயிட்டு வருவா, அது வரைக்கும் ஹீரோனி உனக்காக வெயிட் பண்ணுவான்னு நினைக்கிறியோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அதெல்லாம் இருக்க மாட்டா, ஸோ நீ அப்ராட் போயிருன்னு சொல்ல இவனுக்குமே ரொம்ப கோவம் வருது. ஏதாட்டும் வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு இப்போ ஒரு வார்த்தை விட்டான் தருமா. அதுக்காக ப்ரொஃபஸர்கிட்டையுமே சாரின்னு கேட்டுட்டு கடுப்புலேயே வெளியே போயிடுறான். அங்கே இருந்து ஆஃபீஸுக்குமே வந்துடுறான். ஹீரோனியும் நேற்று நல்லா யோசித்து பார்த்துருப்பா போல. இவன் கிட்ட பிரேக்கப் பண்ணாதான் அவன் அப்ராடுக்கே போவான், அப்போதான் அவனோட லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஹீரோ கிட்டேயுமே ரொம்ப சோகமாக சொல்கிறா, நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலான்னு. ஹீரோவும் ஷாக் ஆகி தான் நிற்கான். ஹீரோனி இப்படி ஒரு முடிவு சொல்வான்னு நினச்சி கூட பார்க்கல. அப்படியே ஹீரோனியே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோனியே சொல்கிறான், நம்ம டேட் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து நீ 3 விஷயம் என்கிட்ட வந்து மறைச்சிருக்கிறா. ஃபர்ஸ்ட் அந்த நைட்டு ஒன்றுமே நடக்கல, ஆனால் நடந்துச்சுன்னு சொன்னா. 2வது உங்கள் பேரண்ட்ஸ் பற்றி என்னமே என்கிட்ட சொல்லவே இல்லை. 3வது இந்த அப்ராட் போகிற விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்லை, வேற ஒருத்தவங்க சொல்லி தான் எனக்கே தெரிய வந்திருக்கு. அப்படி சொல்லிட்டு நீ அப்ராட் போகிறதுக்கு எவ்வளோ தூரம் படிச்சிருப்பா, அதுக்காக ஸ்காலர்ஷிப்லேருந்து வர பணத்தை தான் டியூஷன் ஃபீஸ்க்குலாம் கட்டியிருப்பா. ஸோ உன்னோட ஹோலுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன், பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ என்னோட 15 வயசு கம்மி தான், இன்னுமே பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ எப்படினாலும் நம்ம 2 பேரும் சேர முடியாதுன்னு சொல்லிடுறா. ஹீரோவும் சொல்கிறான், நான் அப்புறம்லாம் போகலாம், நான் உன்னையும் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு. ஹீரோனி தான் ஒரு முடிவில் இருக்கால. ஸோ ஹீரோ சொல்கிறத ஏற்றுக்கவே மாட்டுக்கா. அப்படியே 2 பேருமே பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இவன் இன்டர்ன்ஷிப்பை முடிச்சிட்டான் போல. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே இவன் எடுத்து கொடுத்துறான். அவனும் சோகமாக எடுத்துகிட்டு போயிடறான். அவன் போன பிறகு இவனும் இங்கேருந்து அழுதுட்டு இருக்கா. அங்கேருந்து வீட்டுக்குமே வந்துடுறா. அம்மாவை கேட்குறாங்க, உன்னோட பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்காங்களா. இவளுமே சொல்கிறா, அதெல்லாம் தேவை இருக்காதுமா, நாங்கள் 2 பேருமே பிரேக்கப் பண்ணிட்டோன்னு சோகமாக சொல்கிறாளா. அம்மா அப்பாவுக்கும் புரியுது இவன் எந்த மனநிலையில் இருக்கான்னு. ஸோ அவங்களுமே சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோனிக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருப்பான் போல. அவன் எடுக்கவே இல்லை. ஸோ இவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தென் அடுத்த நாள் யூனிவர்சிட்டியில் மின் ஃப்ரெண்ட்ஸை தான் காமிக்காங்க. அதுலேயும் இந்த பொண்ணு இருக்காளா, இவளோட நேம் வந்து ஜெனி, இவன் நேம் தேஜ். 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ முன்னாடி ஒரு 2 பிள்ளைங்க வந்து மின்னையும் தம்பிக்காரனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று அவங்க சரக்குலாம் அடிக்க போனாங்களாண்டி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா. ஸோ இவளுக்கும் செம கோவம் வருது. இதை கேட்டு இவளும் போய் திட்டுறா. பதிலுக்கும் அவங்களும் திட்டிட்டு இவங்க 2 பேரை பற்றியும் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியுமே இவளுக்கும் செம கோவம் வருது. விட்டு அடிச்சிடப்போலாம் அவன் தான் பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். அந்த பிளேஸ்க்கு தம்பிக்காரன் வந்து இங்கே என்னதான் நடக்குதுன்னு கேட்டுட்டு அந்த பிள்ளைங்களை முறைச்சு பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கிட்டையுமே கிளாஸ் முடிஞ்ச பிறகு என்னை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான்.
அதுக்கப்புறம் கிளாஸும் முடியுது. இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி நடந்துருக்கு தெரியுமா அந்த ஆஃபீஸ் ரூம் கிட்ட வச்சு. இவங்களுமே அதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, தெரியாமல் இருந்து அதை நினச்சி பார்த்துட்டு ஒருவேளை இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ அடுத்த செகண்ட் ஆஃபீஸ் ரூமில் தான் வந்து நிற்காங்க. நம்பிக்காரனும் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு கேட்குறான். இல்லை, உங்களையும் முன்ன பற்றி தப்பாக பேசுனாங்கன்னு சொல்ல என்ன சொன்னாங்கன்னு கேட்குறான். 2 பேரும் ஒன்றா பார்ல போய் சரக்கடிக்க போனீங்களாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவனும் ஆமான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சான், அதனால தான் அங்கே வந்தா. நான் என்னோட அக்காவை தேடி வந்தேன்னு சொல்லிடுறான். அப்போ அவள் குடிச்சிட்டு அவங்க ஷோல்டர் மேலேயே சாஞ்சிருப்பாள்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்காங்க. உண்மையாக அங்கே அதுதான் நடந்துச்சு, பட் இவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லிடுறான். சரி, அப்போ உங்களுக்குள்ள சம்திங் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாதுலான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறான். சரி ஓகே சார், நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. இவனும் பதட்டமாக மின்னுக்கு தான் மெசேஜ் போடுறான் உன்னை மீட் பண்ணணுன்னு. அதே சமயம் இன்னும் இங்கே ஹீரோயின் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறா. ஏன்னா இவளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க சொல்லியிருப்பாங்க, அது தம்பிக்காரர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான் அதுக்கு. ஆனால் இங்கே ரே தான் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிடுறா. ஆனால் அதுக்கும் திட்டு தான் விழுது. ஏன்னா இவளுக்கான ப்ராஜெக்ட் இவ தான் முடிக்கணும், ஹெல்ப்லாம் கேட்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் ஹீரோயினே அப்படி திட்டிட்டு இருக்கா. இப்படி இவ இங்கே திட்டிட்டு இருக்க, அவளுக்கும் தம்பிக்காண்டு மெசேஜ் வருது. பாஸ் இருக்காங்க கூட கண்டுக்கலாம், அப்படியே மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறா. ஹீரோனி இதை பார்த்துட்டு திட்டுறா. நீ ஏன் சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறா, ஃபோன் தான் யூஸ் பண்ணக்கூடாது தெரியுதுல ஒர்க் டைமில் அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுட்டு இருக்கா. இவளும் உடனே சாரி பாஸ், இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாரிலாம் கேட்டுட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் தம்பிக்காரனை பார்க்க வந்திருக்கிறான். ஏன்னா அப்ராடுக்கு போக போகிறான்ல, ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்லாம் கொடுக்க வந்திருக்கிறான். ஸோ அவனுமே கேட்குறான், நிஜமாவே போக போறியா, அதுவும் 2 வருஷம் அங்கே தான் இருப்பியா, ஹீரோன் கிட்டலாம் இதை பற்றி சொன்னியா சொல்லலையா சொல்லி கேட்குறான். ஆமா, நான் இதை பற்றி சொன்னேன். இப்போ நாங்கள் 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கிட்டோன்னு சொல்ல, எதுக்கு நீ அப்ராட் போகிறதால அவள் பிரேக்கப் பண்ணிட்டாளான்னு சொல்லி கேட்குறான். இல்லை, நான் எல்லா விஷயத்தையுமே லேட்டாக சொல்கிறேனாம்மா, அதுவும் நான் ஒரு இண்டனா அப்படிங்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான். இவனுமே சரி சரி உன்னோட ஃபியூச்சர் இதோட பெட்டராக அமைன்னு ஆறுதலாக பேசுகிறான். இவனுமே இதை கேட்டு சோகமாக போயிடுறான். தம்பிக்காரனே இவன் போகிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண தான் செய்கிறான். ஏன்னா இவனோட ஸ்டூடெண்ட்டு, அது வேற 2 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசிக்கிடுவாங்க. ஸோ அதனால தான் தென் ஹீரோவும் அங்கேருந்து ஒரு கிளாஸ் ரூமுக்கு தான் வந்திருக்கிறான். ஹீரோனி ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் வந்து பேசியிருப்பா. அதுவுமே இவன் சைட் அடித்து கேட்டுட்டு இருந்திருப்பான்ல, அதே பிளேஸ்லேயே வந்து உட்காந்து அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். நெக்ஸ்ட் கட் பண்ணால் ஹீரோயினுமே ரொம்ப சோகத்தில் இருக்கிறா. ஹீரோவுமே மெசேஜ் பண்ணியிருப்பான் போல், நீங்கள் இனிமேல் என் கூட பேச மாட்டீங்களான்னு. ஸோ அதை பார்த்துட்டு இவன் ரிப்ளை பண்ணல. முன்னாடி ஹீரோ ஒரு ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துருப்பான் தெரியுமா, இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்தது. அதை கிளிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. பட் நம்ம ஹீரோ பேசினதெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வருதா. ஸோ அவளுக்கு கிளிக்கே மனசு வரல, அப்படியே அதை வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோவை தான் காமிக்காங்க. அவனும் ஹீரோனி சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பிளேஸுக்கு ஸ்டெப் மதர் பின்னும் வராங்க. அவங்க எதுக்கு வந்திருப்பாங்கன்னா, இவன் தான் அப்ராட் போக போகிறான்ல, ஸோ அதுக்காக பாஸ்போர்ட் வீசா எல்லாமே கொண்டு வந்து இவன்கிட்டயுமே கொடுத்துட்டு அப்பா கிட்ட வந்து பேசிட்டு போகலாம்ல, அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான்னு சொல்ல இவனும் முடியாதுன்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஹீரோனி பிரேக்கப் பண்ண விஷயம் தெரியும் போல, ஹீரோ தான் சொல்லியிருப்பானா இருக்கும். ஸோ இவங்களுமே உன்னை பற்றி ஹீரோனி கிட்ட சொல்லலாம்லா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதை சொன்னால் மட்டும் மாறியா போகுது, நான் ஒரு இண்டனா இருக்கேனா அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கானா. அதுக்கப்புறம் ரேயை கூட என்னால் பீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸ்டெப் மதரும் சரி நெக்ஸ்ட் வீக் நீ போகிறால, நானும் சென்டப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடறாங்க. ஹீரோவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இன்னும் சஸ்பென்ஸாகவே நமக்கு வச்சுருக்குறாங்க. வெயிட் பண்ணி அடுத்தடுத்த எபிசோடில் அதை பார்ப்போம். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பை பாய்.